ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கைக்கான விடிவு காலத்தை வெற்றி விடியலாக கொடுத்துட்டு தான் உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ அழுததும் கஷ்டப்பட்டதும் கவலைப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் எல்லாமே போதும்னு இன்னையோட உன் கஷ்ட காலத்துக்கு ஒரு முடிவு கொடுக்க வந்துட்டேன். நான் எப்பவுமே உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்னை தேடி வந்து நீயும் அதை தவற விட்டுட்டு தவிப்பதே வாடிக்கையாக வச்சிருக்க. இந்த முறை எந்த விதத்திலும் நான் கொடுக்க போகிற வரத்தை நீ தவற விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் நீ கேட்குற வரைக்கும் நான் இங்கேயே காத்திருக்கணும்னு முடிவு செஞ்சு உன்னை தேடி வந்துட்டேன். இந்த முறை நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் கிடச்சி உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் பிறந்து எல்லா வகையிலும் நீ வெற்றி பெறும் வரையிலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் வெற்றி பெறுவதற்கான தகுதியும் திறமையும் இருந்தும் கூட எல்லாருமா ஜெயிச்சிடுறாங்க? எல்லாருமா சந்தோஷத்தோட வாழ்கிறாங்க? யார் கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் முதலிடமும் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்குது. இதை நீ மனசில் வச்சுக்கிட்டு உன் இலக்கை நோக்கிய பயணத்தில் எல்லா விதத்திலும் முயற்சி செய்ய தொடங்கு. என் ஆசீர்வாதத்தை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் நீ வெற்றி பெறும்படி இந்த வராகி அம்மா செய்து தருவேன். நீ அன்போடு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட மற்றவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. அன்புங்கிறது மிகவும் வலிமையான ஒரு விஷயம். அதை எல்லா ஜீவராசிகளிடமும் நீ காட்டும்போது, அன்பாகவும் கனிவாகவும் நீ நடந்து கொள்ளும்போது அது எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கும். உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நீ எப்போதுமே கவனமாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்கன்றத அவ்வளவு சுலபமாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த உலகத்தில் நேருக்கு நேராக நின்று எதிர்த்து போரிடக்கூடிய எதிரிகளிடம் தோத்து போன மனிதர்களை விட கூடவே இருந்து துரோகம் செஞ்ச துரோகிகளிடம் தோத்து போன மனிதர்கள் தான் வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்காங்க. நீயும் உன் கூட இருக்கிறவங்களையெல்லாம் நல்லவங்க வரிசையில் சேர்த்துக்கிட்டு நாளைக்கு நீ ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லா வகையிலும் கவனமாக இருன்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில கஷ்டங்களும் வலியும் வேதனையும் கனவுகளும் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு காலத்தோட ஒன்றி வாழ்க்கையை வாழும்போது மாற்றங்கள் எல்லாம் மனித வாழ்க்கையில் முன்னேற்றங்களாக மாறிடுது. நீயும் இப்போ உனக்கு இருக்கிற கஷ்டத்தையே பெருசாக நினைக்காம அதை மாற்றுறதுக்கான வழிகளை கண்டுபிடி என் செல்லமே. எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டும் கடந்துக்கிட்டும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆகணும். இந்த வராகி அம்மா எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன்னு என்னை முழுசாக நீ நம்புனினா, என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சினா உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை எல்லாம் நான் நிச்சயமாக கொடுப்பேன். முழு மனசோடும் தீவிர பக்தியோடும் என்னை வணங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து பாதுகாத்து உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்ய போகிறேன். உனக்கு என்ன தேவைங்கிறத நான் முன்கூட்டியே அறிந்து அது அனைத்துமே உனக்கு கிடைக்கும்படி செஞ்சிடுறேன். என் அன்பு பிள்ளையான உன்னுடைய வீட்டில் உணவுக்கும் உடைக்கும் சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் பஞ்சமே இல்லாத அளவுக்கு சகல விஷயங்களையும் சகல சந்தோஷங்களையும் ஐஸ்வர்யங்களையும்னு அள்ளி கொடுப்பதற்காக தான் இந்த காலை வேளையில் உன்னை தேடி வந்தேன். இந்த நாள் தான் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி நாளாக இருக்க போகுது. உன் பிரச்சனைகளை எல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காம எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு வாழ்க்கையை அமைதியாக வாழ்வதற்கு உண்டான வேலைகளை பாரு. உன் வாழ்க்கையில் எதை எப்படி சரி செய்யணுன்ற விஷயங்களை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன்.
உனக்கு நேரம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல அமைதியான சூழலில் உட்காந்து கண்களை மூடிக்கிட்டு உன் பிரச்சனைகளை பற்றி மனசார சில நிமிடங்கள் உனக்குள்ள நீ கலந்தாலும் சரி, அல்லது என்கிட்ட வந்து சொன்னாலும் சரி, உன் பிரச்சனைகளுக்கான நல்ல தீர்வை நான் நிச்சயமாக கொடுப்பேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் நம்ம இதயத்தை சுத்தமாக வச்சிருக்கோம் நினச்சிக்கிட்டு ஒன்றுக்கும் உதவாத சில தத்துவங்களை கற்று வச்சுக்கிட்டு அதை வச்சு தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி வாதங்களிலும் விவாதங்களிலும் ஈடுபட்டு அடுத்தவங்களை மட்டமாக பேசி ஏளனமாக பேசி தன்னைத்தானே புகழ்ந்து தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசிக்கிறவங்களா இருக்காங்க. அப்படி உன்கிட்ட யாராவது வந்து தத்துவங்களை பேசி தான் அறிவாளின்னு புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டா அதுக்காக நீ கோபப்படவோ வருத்தப்படவோ வேணாம். ஏன்னா அப்படி பேசுகிறவங்க புத்திசாலிகளும் கிடையாது, அவங்க பேசுறது புத்திசாலித்தனமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சிலரும் வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்காம தத்துவத்தையே சரி நினச்சிக்கிட்டு வாழ்கிற சில மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த கலியுக காலத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் போலதான். இந்த போர்க்களத்தில் அறிவாளிகளும் புத்திசாலிகளும் அடிமுட்டாள்களும்னு எல்லா வகையான மனிதர்களும் இருக்க தான் செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தோடும் ஒவ்வொரு கொள்கையோடும் மாறுபட்ட எண்ணமுள்ளவர்களாகவும் வேறுபட்ட சிந்தனையாளர்களாகவும் கூட இருப்பாங்க. இதில் யாருமே இவங்க பலமானவங்க இவங்க பலவீனமானவங்கன்னு முழுமையாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தில் திறமையாக இருப்பவர் இன்னொரு விஷயத்தில் மிகவும் கோழையாக திறமையற்றவராக பலவீனமானவராக கூட இருக்கலாம். ஒரு விஷயத்தை புத்திசாலித்தனமாக விவேகமாக நல்லா சிந்திக்கிறவங்க இன்னொரு விஷயத்தை சரியாக தெரிஞ்சுக்காத புரிஞ்சுக்காத புத்திசாலித்தனமற்ற வேலைகளை செய்பவர்களாகவும் இருக்கலாம். யாரையுமே முழுசாக இவங்க அறிவாளினும் புத்திசாலினும் வேகமானவர்கள்னு கூட சொல்லிட முடியாது. அதனால மனிதர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ள பழகு. நீ என்ன செஞ்சாலும் என் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருக்குன்ற நம்பிக்கையோட என்னால் முடியுன்ற எண்ணத்தோட வாழ்க்கையை வாழ்ந்தினா எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து தனியாக நிற்கும்போது உன்னை தேடி வந்து உதவி செய்யக்கூடிய மனிதர் யாராக இருந்தாலும் அவங்கள ஒருபோதும் உன் வாழ்நாளின் கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது. ஏன்னா நீ நல்லா இருக்கும்போது எல்லாரும் உன்னை சுற்றி வருவாங்க, உன் கூட சிரித்து பேசி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வாங்க. ஆனால் நீ மனசில் கஷ்டத்தோடும் வருத்தத்தோடும் இருக்கும்போது யாராவது வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்களா, உதவி செய்வாங்களான்னு கேட்டால் அதற்கான பதில் மிகவும் கஷ்டத்தோடு தாமதத்தோடு தான் வரும். அதுதான் இந்த உலகம். அதே போல் நீ யாரையாவது ஒருவரை தேடி சென்று உதவி கேட்டும் கூட அவங்க அது உதவி செய்யாமல் எதையாவது உன்னை சொல்லி சமாளித்து வெற்றி காரணத்தை சொல்லி உனக்கு உதவி செய்யாமல் தட்டி கழிப்பவர்களை எத்தனை பேரை நீ இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த உலகம் அப்படிதான். 100க்கு 99 பேர் உதவி செய்யாமல் வார்த்தைகளில் மட்டுமே எல்லாமே செய்வேன்னு சொல்லிக்கிட்டு உதவி கேட்டு போனீனா முடியாதுன்னு கைவிரிக்கிறவங்களா இருப்பாங்க. 100ல் ஒருவர் மட்டும்தான் நீ கேட்காமலேயே உனக்கு ஓடி வந்து உனக்கான உதவியை செய்யக்கூடிய நல்ல மனசு உள்ளவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட இருவரையுமே நீ வாழ்நாளில் சந்திக்கும் போது கடைசி வரைக்கும் அவங்கள மறக்காம இருக்கவும் கற்றுக்கோ என் செல்லமே. ஏன்னா நல்லவங்களை நீ பார்க்கும்போது இவங்களை போல நாமும் 4 பேருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தை உருவாக்கிக்கோ. உதவி செய்யாமல் தட்டி கழித்து தள்ளி போகிறவங்கள இவங்களை போல நாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு உதாரணமாக எடுத்துக்கோ. இத்தனை நாட்களாக நல்லது நடக்கும்னு காத்திருந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் நடத்தி கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றி உன்வசமாக வந்து சேரும். நீ தைரியமாக களத்தில் இறங்கி போராடு.
உனக்கு கிடைக்க வேண்டியதையும் நடக்க வேண்டியதையும் செஞ்சு கொடுத்து உன்னை வெற்றியாளனாக இந்த உலகத்துக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அதெல்லாம் உன்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க கண்ணு முன்னாலேயே நீ அனைத்தையும் செய்து முடித்து சாதித்து ஜெயிச்சு வாழும்படி நான் செய்வேன் என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை பார்த்து மிக ஏளனமாக மட்டம் தட்டி பேசினாங்களோ, இதெல்லாம் உன்னை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ, அவர்களே வியந்து இவங்களால எப்படி இது முடிஞ்சதுன்னு உன்னை பார்த்து வியந்து நிற்கும்படி தான் உன் வாழ்க்கையில் வெற்றிகளை வரிசையாக கொடுக்க போகிறேன். யாராவது உன்னை சுலபமாக வீழ்த்திடலாம் அழிச்சிடலாம் நினச்சாங்கன்னா அந்த நினைப்பை நான் நிரந்தரமாக விட்டு வைக்க மாட்டேன். நீயும் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பேன்னு தைரியமாக அவர்கள் முன்னால் எழுந்து நிற்க தயாராக இரு. உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை வச்சு எல்லா விஷயங்களையும் தோக்கடிச்சு காட்டணும். உன் கூட இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது எந்த விஷயத்திலும் நீ தோற்று போகும்படி அவ்வளவு சுலபமாக விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களிடமிருந்து மட்டுமல்ல, விலங்குகளிடமிருந்தும் பறவைகளிடமிருந்தும் கூட நீ பல விஷயங்களை கற்றுக்கலாம். அதாவது பறவைகள் இரவு நேரங்களில் ஊர் சுற்றுறது கிடையாது. அதே போல் தன்னுடைய பறவை குஞ்சுகளுக்கு சரியான நேரத்தில் வாழ்க்கை எப்படி வாழணும், எதிரிகள் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும், எந்த நேரத்தில் எப்படி கவனமாக நடந்து கொள்ளணும், ஆபத்து வரும்போது எப்படி அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடணுன்ற எல்லா விதமான பயிற்சிகளையும் சரியான நேரத்தில் கொடுத்துடும். முடியலைனாலும் மூச்சு முட்டை வம்பு பண்ணி உணவை உண்ணாது. தனக்கு தேவையானதை மட்டும்தான் அதை அடுத்தடுத்து சேர்த்து வச்சுக்கும். உணவுக்காக தனக்கு எவ்வளவு தானியங்கள் கிடைச்சாலும் தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதையெல்லாம் அங்கடியே அப்படியே விட்டுட்டு போயிடும். அதே போல தான் மனிதர்களும் இருக்கணும்னு ஆசை